இதுல பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஃபார்முலா வந்து 2 கான்செப்ட் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் இன்டெக்ரல் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் பவர் என். இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்துட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஓகே கான்செப்ட்க்கு நம்ம என்ன எடுக்கணும்னா மெயின் இம்பார்ட்டன்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க வேணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம். சரிங்களாமா? சரி இப்ப நான் சொல்லி கொடுக்குறது பொறுமையா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்ப அதே ஐடியா தான் நமக்கு வரும். சரிங்களா? இப்ப 3x ஓகே சார் டிவைடட் பை x பவர் 6 பிளஸ் 1 இன்டு dx. கரெக்டாமா? எஸ் சார் அப்ப புரிஞ்சுக்கோ. இப்பதான் ரெண்டாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி மேல கொடுத்த கான்செப்டோட லிங்க் ஆகி வரும். டிவைடட் பை இந்த x பவர் 6 எப்படி எழுதலாம்னா x கியூப் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதலாம். இதுல என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார் இல்ல டவுட் இருக்குதான் கேக்குறேன். நோ சார் ஓகே, x பவர் 6 வந்து நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். டவுட் இல்லைன்ட்டு. சரிங்களா? இப்ப இதுக்கு பேர் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இன்டெகிரலுக்கு டைரக்டா வந்து 9 ஃபார்முலா அப்ளை பண்றதை விட இப்ப சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணிட்டு அந்த 9 ஃபார்முலாவோட கான்செப்ட் வருது. இப்ப t = x கியூப் எடுத்துக்கங்க. t = என்ன நினைக்கிறீங்க? x கியூப். எக்ஸ் இதனோட செவன் டி டெரிவேட்டிவ் ஸ்கொயர் இதனோட டெரிவேட்டிவ் என்ன? dt by dx இதனோட டெரிவேட்டிவ் என்ன? சார் 3 into x to the power 2 3 x to the power 2. சரிங்களா? இங்க பாருங்க, எஸ் 3 சார் into x to the power 2 into dx வேல்யூன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த dt equal to இந்த dx கிராஸ் மல்டி பண்ணிக்கங்க. 3x squared into dx. இதுல என்னது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார் இப்ப நியூமரேட்டர் இருக்கு பாத்தீங்களா? இந்த நியூமரேட்டர் டேர்முக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? நியூமரேட்டர் டேர்முக்கு பதிலா dt ன்னு எழுதலாம். கரெக்டாமா? எஸ் சார் 3x squared into dx க்கு பதிலா என்ன எழுதலாம்? dt ன்னு எழுதலாம். அது மாதிரி கீழ வர x கியூப் இருக்கு பாத்தீங்களா? கீழ வர x கியூப்க்கு பதிலா என்ன எழுதலாம்? t ன்னு எழுதலாம். கரெக்டாமா? எஸ் சார் ஓகே. இப்ப நான் இன்டெகிரல் பண்றேன் பாத்தீங்க. அப்ப அந்த டேர்ம் என்ன ஆகுது? இன்டெகிரல் 3x squared into dx க்கு பதிலா என்ன எழுத போறேன்? dt ன்னு எழுத போறேன். புரியலனா கேட்டுக்கோ. 3 எஸ் சார் squared into dx க்கு பதிலா என்ன எழுத போறேன்? dt ன்னு எழுதுறேன். கரெக்டாமா? எஸ் சார் இந்த x கியூப் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த x கியூப்க்கு பதிலா என்ன பண்ண போறேன்? t ன்னு எழுத போறேன். அப்ப மேல ஸ்கொயர் இருக்குது. அப்ப என்ன கிடைக்கும்? t ஸ்கொயர் பிளஸ் 1 ன்னு ஆயிடும். இது வரைக்கும் ஓகேவா? டவுட் இருக்குதா? இல்ல அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிட்டா? நோ சார் சரி. ஓகே அப்ப இது என்ன ஃபார்மேட் இருக்குது? இன்டெகிரல் dt டிவைடட் பை x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்குது. கரெக்ட்டுங்களா? x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்குது. கரெக்டாமா? எஸ் சார் a ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர்னாலும் 1 by a tan inverse of x by a. x ஓட வேல்யூ இங்க t by a ஓட வேல்யூ 1. கரெக்ட்டுங்களா? t by 1 plus t. t ஓட வேல்யூ என்ன? x கியூப். t ஓட வேல்யூ என்ன? x கியூப். அப்ப ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைக்குது? 1 by 1 வந்து 1 தான். அப்ப tan inverse of t ஓட வேல்யூ x கியூப் by 1 வந்து x கியூப் plus c. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். இந்த ப்ராப்ளம் ஒரு டைம் 2 டைம் பார்த்துக்கோ. காப்பி பண்ணி பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏதோ ஸ்டெப் டவுட் இருந்தாலும் உடனே கேட்டுக்கோ. சரிங்களா? ஏதோ ஸ்டெப் டவுட் இருந்தாலும் உடனே கேட்டுக்கோ. இதான் கொஸ்டின். இந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சரியாம்மா? ஓகே சார் டவுட் இருக்குதாம்மா? நோ சார் இந்த ஒரு டைம்